சிவாய நம தச்சனும் சிவன்பனின் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம். நமச்சிவாய. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் இருக்குதுன்னு அலட்சியமாக நினைக்கிறோம், பொருட்படுறதில்ல, அதை உதாசீனப்படுத்துகிறோம். அதாவது அதை சரியாக பயன்படுத்த தெரியாத நிறைய வீணாக்கிட்டு இருக்குங்க. சாதாரணமாக தண்ணி குடிக்கிற விஷயத்துலேருந்து, தண்ணியிலேருந்து, உணவுலேருந்து, மனிதர்கள்லேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதோட அருமை பெருமை தெரியாத அதை வீணாகிட்டு பின்னாடியே கஷ்டப்படுறதுல எந்த ஒரு பலனுமே இல்லைங்க. நம்ம வீணாக்கக்கூடிய நேரத்திலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலுமே பொன்னானதா, சரியானதா, சிறப்பாக இருந்ததுன்னா நம்மளும் நம்ம சந்ததிகளும் இந்த பிரபஞ்சமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. வீணாக்கக்கூடிய விரயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிமிடம், பொருள், மனிதர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாலும் எப்போவாவது ஒரு நாள் நம்ம வருத்தப்படக்கூடுங்க. அந்த நிலையை நிச்சயமாக நம்மளுக்கு இறைவன் தருவார். ஏன்னா அந்த பொருளுடைய வேல்யூவை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இழப்புகளை இறைவன் தருவாருங்க. அந்த இழப்புகளை சந்திக்காத அளவுக்கு இருக்கும்போது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது சிறப்பான விஷயங்க. எதையுமே அல்ப சொல்பமானுவாங்க, அதாவது கேவலமாக நினைக்கக்கூடாது, ஏவலமாக பார்க்கக்கூடாது, தவறாக எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாதுங்க. நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம். இருக்கக்கூடிய அனைத்து பொருள் நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது இறைவன் நம்மளுக்கு வழியாகவும் வழித்துணையாக வாழ்க்கையில் வழி நடத்துவார்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. சிவாய நமக்கு என்ன அழகானால் எல்லாம் அழகாகும். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருநீலகண்டம்.